வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரானீங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போது இன்றைக்கி டியூஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நேற்று நான் வந்து கொடுத்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ட்ரெண்ட் லைன் இதுதான் நம்ம நேற்று கொடுத்த டார்கெட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் நீங்கள் மேக் பண்ணிக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு தென் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகணும். ஸோ இப்போ இன்றைக்கான அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ அதுலேயே உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கான நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ டியூஸ்டே அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் அப்படி தான். ஸோ சூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25145 நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே பை பண்ணியிருக்கணும், ரைட். இங்கே வந்து நம்ம வந்து புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். டவுன்வர்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம புட் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வர்டு தான். கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து டவுன்வர்ட்ஸில் இது வரைக்குமே இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங் தான் நமக்கு 25086 வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் ஒரு 59 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாம். நான் மேக்ஸிமமாக நான் சொல்கிறேன். இதுக்கு பிட்வீனில் நீங்கள் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி என்ட்ரு ஆகிட்டு இங்கே நீங்கள் ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். ஓகேயா, இங்கே நீங்கள் ஒரு குட்டி இங்கே செட் பண்ணியிருந்தாலும் இங்கே அச்சீவ்டு தான். இங்கே நீங்கள் நமக்கு லோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கே வந்து 59 பாயிண்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ட்ரேட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சேம் நம்ம லைனில் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரி ஆயிருக்கலாம். இதோட க்ளோசிங் வேல்யூ நீங்கள் ட்ரேட் என்ட்ரி ஆயிருக்கலாம், பை பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து நமக்கு அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கால் ப்ரைஸில் பை பண்ணணும். 25206 வந்துட்டு நீங்கள் பை பண்ணியிருக்கணும். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்தும் ஒரு சூப்பரான அப்வர்ட் மூவ் தான். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 25261 வரைக்குமே வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் தான், ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஒரு 65 பாயிண்ட் வந்து இங்கே மட்டும் நம்மளோட செகண்ட் ட்ரேடில் மட்டும் ஒரு 65 பாயிண்ட் வந்து நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கில் வெளியில் வந்திருக்கலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரு 2 ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணோம். ரெண்டுமே வந்துட்டு ஒரு சூப்பர். இங்கே ஒரு 59 நமக்கு ப்ராஃபிட் புக்கிங், இங்கே ஒரு 65. ஓகே, 124 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கில் நிஃப்டி 50 டியூஸ்டே இன்னைக்கு ஸ்டேட்டஸில் மட்டும் நிஃப்டி 50ல் மட்டும் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான அனாலிசிஸ். ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம அனாலிசிஸ் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்டு இருக்குது. வாங்க தென் வெனஸ்டேக்கான ஃபுல் கிளியர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு வெனஸ்டேக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இப்போது பார்க்க போகிறோம். 25215, தென் 25293, தென் 25338, then 25393, then 25436, 25507, 25562, then 25669. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட் ஃபார் டுமாரோ, ஐ மீன் வெனஸ்டே. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நிஃப்டி 50 மூவ் ஓகே. இதே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். இப்போது டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 25154, தென் 25104, தென் 25041, தென் 24974, then 249,
21, then 248, 65, then 247, 81, then 247, 24. இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஆக்சுவலி இதான் போத் பார்த்தாச்சு. இப்போ நிஃப்டி 50யோட அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆனீங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டே அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாமா? ஸோ டியூஸ்டே அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பர் மூவ் இருந்தது இல்லையா? சிங்கிள் ஸ்டேட்டஸ் தான் நமக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ சிங்கிள் நமக்கு கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சி, அதுலேயே நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா? ஸோ அங்கே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இங்கேயும் அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இங்கே பார்த்தீங்களா ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ லைனில் டச் ஆகிட்டு சடனாக ஒரு ரிவர்சலில் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆகணும். 555,200 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் ட்ரேட் பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இங்கேயும் நமக்கு என்ன பண்ணுவோம்னா கால் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ணணும். ஸோ கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இங்கேருந்து ஒரு சூப்பர்பான அப்வர்ட் மூவ் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இங்கே வரைக்கும். அட் த சேம் டைம் லேட்டராக கொஞ்சம் அச்சீவ் ஆனாலும் இங்கே வரைக்கும் இதோட ஹை வரைக்குமே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஆக்சுவலி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம வந்துட்டு எவ்ரி ட்ரேட்ஸையுமே வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போக முடியும். அது ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சது இல்லையா? ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட ஹைக் வரைக்கும், இதோட ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் தான், மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். எப்போவுமே என்ன பண்ணணும்னா ரொம்ப டைம் டிலே எடுத்து நம்மளோட டார்கெட் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுக்க வேண்டாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு டைம் டிலே ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு டார்கெட் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி அந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துருங்க. அதுவே உங்களோட மேக்ஸிமமான டார்கெட் அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணிவிட்டு இங்கே உங்களோட டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 147 பாயிண்ட் வந்து சாலிடாக உங்களுக்கு சூப்பர்பான ப்ராஃபிட், அதுவே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான் ஐ திங்க். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இதோட நீங்கள் உங்களோட டார்கெட் செட் பண்ணி நீங்கள் வந்து நீட்டாக எக்ஸிட் ஆயிருந்தாலும் சரி, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்ம லைனில் நீங்கள் நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் லைன் இருக்கு இல்லையா, இங்கே வரைக்கும் நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் சூப்பராக அச்சீவ் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 381 பாயிண்ட் ஆக்சுவலாக நம்ம கன்ஃபர்மேஷன் நீங்கள் கிடச்சி பை பண்ணதுக்கும் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 381 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு வந்து சாலிடாக ஒரு மேக்ஸிமைஸான ஒரு ப்ராஃபிட் தான் வந்துட்டு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் வந்துட்டு இந்த ஒரு சிங்கிள் ட்ரேடில் தான் ஒரே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நான் செகண்ட் மூவ் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கன்ஃபர்மேஷன் நமக்கு ஒன்று தான் கிடச்சிருக்கு, ஒரே கன்ஃபர்மேஷன் தான். அதில் நீங்கள் இங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ், அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ். இல்லை இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் என்னோட ட்ரிகர் ப்ரைஸை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேரி பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேங்கும் போது உங்களுக்கு இங்கே வரைக்கும் மேக்ஸிமமான ஒரு 462 பாயிண்ட் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் சிங்கிள் ட்ரேடில் பேங்க் நிஃப்டியில். நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் எடுத்து பாருங்கள், ஷுவராக வந்து உங்களுக்கு ரொம்ப கிளாரிஃபை ஆகும். இதுதான் நான் சொல்கிறேன். இதில் என்ன ஒன்று அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏன் நான் ஷார்ட் டைமில் நம்ம டார்கெட் நீங்கள் செட் பண்ணுங்கள் அச்சீவ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு டைம் டிலே ஆக நம்மளோட ப்ரீமியம் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும், ப்ரீமியம் பர்சன்டேஜ் வேல்யூ வந்து குறையும். ஸோ அந்த ரீசன்னால் நீங்கள் டைம் எடுத்துகிட்டே போக அதோட ப்ரீமியம் குறையும் போது நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் அந்த அளவுக்கு இருக்காது. அந்த ரீசனில் தான் நான் சொல்கிறேன். இங்கேயே நமக்கு மேக்ஸிமம் இல்லையா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 147, அதை விட இங்கே ஸோ நம்ம டிசைட் பண்ணது வந்துட்டு இங்கே தான் 381 பாயிண்ட் வந்து நம்ம சூப்பரான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளில வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இதுக்கும் மேக்ஸிமமாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகே. பட் ப்ரீமியம் ரேட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகும், அது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. அந்த ரீசனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு டைம் டிலே எடுத்துக்காமல் நீங்கள் எவ்வளோ இயர்லியராக உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமோ மேக்ஸிமமாக ப்ராஃபிட் செட் பண்ணுங்கள். அது நீட்டாக அச்சீவ் ஆகிடும். நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரானா போதும் அச்சீவ் ஆகிடும், நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு நீட்டாக வெளில வந்துடலாம். அது சேஃப் மூவாக இருக்கும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி சிங்கிள் ட்ரேடு தான், சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 381 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட நீங்கள் நீட்டாக வெளில வந்துருக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி போத் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு 124 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் உண்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு நிஃப்டி 50லேயுமே வந்துட்டு நம்ம மேக்ஸிமமாக கன்சிடர் பண்ணும்போது ஒரு 381 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா.
ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 381 பாயிண்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்னிங் இல்லையா. ஸோ பட் நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு 124 பாயிண்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது சாலிடாக 500 பாயிண்ட் வந்துட்டு இங்கே வந்து நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் நான் சொல்கிறேன் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் வந்து ஒரு மேக்ஸிமமான 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் ஏர்னிங் தான் இந்த டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷியோராக வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு மூவிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ நம்மளோட இந்த டார்கெட் ப்ரொடக்ஷன்ஸ் டார்கெட்ஸ் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா 55,594, தென் 55,722, 55,849, then 56049, 56024, 56232, then 56399, 56670, 56883. இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 55,334, தென் 55,202, தென் 55,030, 54,901, 54,767, 54,552, 54,212, 54,076. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம போத் பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தாச்சு, நிஃப்டி 50க்கும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணலாம். கால் சைடில் கால் ப்ரைஸ் ஆக்சுவலி அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் கால் ப்ரைஸில் பை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நீங்கள் புட் ப்ரைஸில் பை பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி கிடைச்சிட்டு இருக்கு, அப்படி தான் மூவிங்கில் இருக்குது. ஒன்லி ப்ராஃபிட்லேயே தான் மூவிங்கில் போயிட்டு இருக்கு. இது தொடர்ந்து கண்டினியூ ஆகட்டும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.